இந்தியா முழுவதும் கடந்த காலங்களில் மேகவெடிப்புகளால் ஏற்பட்ட பேரழிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம். 1979 ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேசத்தின் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள குந்தா என்ற இடத்தில் மேகவெடிப்பை தொடர்ந்து பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தனர். இதேபோல் மேகவெடிப்பால் 1991 ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாமோலி மாவட்டத்தில் 26 பேரும் 1998 ஆகஸ்ட் 11 முதல் 19ஆம் தேதி வரை பெய்த கனமழையால் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் 103 பேரும் உயிரிழந்தனர். 1998 ஆகஸ்ட் 17ஆம் தேதி காளி பள்ளத்தாக்கில் குமாவோன் என்ற இடத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கைலாய மானசரோவர் யாத்ரீகள் 60 பேர் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2005 ஜூலை 26ஆம் தேதி மும்பையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 450க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2010 ஆகஸ்ட் 6ஆம் தேதி லே லடாக் பகுதியில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 500க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். 2012 செப்டம்பர் 5ஆம் தேதி உத்தரகாண்டின் உத்தரகாசியில் பெருவெள்ளத்தில் சிக்கி 45 பேர் உயிரிழந்தனர். 2013 ஜூன் 16ஆம் தேதி உத்தரகாண்டின் கேதார்நாத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பிற்கு 5000த்திற்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 2014 செப்டம்பர் 24ஆம் தேதி காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 200 பேர் உயிரிழந்தனர். 2019 ஆகஸ்ட் 18ஆம் தேதி உத்தரகாசியின் அரகோட், மோரி ஆகிய இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் 21 பேர் உயிரிழந்தனர். கடந்த மாதம் 2ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தின் மாண்டியில் அடுத்தடுத்து மேகவெடிப்பால் பெய்த கனமழையால் 15 பேர் உயிரிழந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.